யோகாம்பால் சாம்பார் பொடி நிறைய பேர் வாங்கிட்டுருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சது. நிறைய பேர் நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்கேன். அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஸோ கண்டிப்பாக தொடர்ந்து நிறைய பேர் தேவைப்பட்டவா எல்லாரும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க நம்பரில் ஆர்டர் பண்ணி வாங்கிப்பேன்னு நினைக்கிறேன். இதை வச்சு நீங்கள் குழம்பு, சாம்பார், ரசம், கூட்டு எல்லாமே பண்ணிக்கலாம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, வெய்ய நாள் வந்தாச்சு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு குளிர்ச்சியான இதுவாக நம்ம சாப்பிடணும். அதுலேயும் இப்போ நிறையா இடத்துல திருப்பியும் மாஸ்க் போட சொல்கிறா, திருப்பி கோவிடுங்கிறா, நிறையா என்னெல்லாமோ சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ எதுவாக இருந்தாலுமே நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு வேணும். அந்த இதுக்கோசரம் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுறது முழு நெல்லிக்காயை வச்சு பண்ணுற ஜூஸ், அது பண்ண போகிறோம். ரெண்டாவது டொமேட்டோ ஜூஸ். டொமேட்டோ ஜூஸ் சொல்லணுன்னா குளிர்ச்சிக்கு குளிர்ச்சி, அட் த சேம் டைம் ஹீமோக்ளோபின்லாம் ரொம்ப நல்ல இதாகும். அட் த சேம் டைம் என்ன சொல்கிறது, அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு அவள் பார்க்குறதுக்கு கருப்பாக இருப்போம். ஆனால் அவளோட குழந்தை வெறும் டொமேட்டோ ஜூஸும் மாதுளம்பழம் ஜூஸ் மட்டும்தான் ஃபுல் 9 months சாப்பிட்டா. அவள் குழந்தை செக்க செவேர்னு பிறந்தது. குங்குமப்பூ மட்டும் இல்லை காரணம். அந்த குழந்தை அது சொல்லணுன்னா நிஜமாலுமே மாதுளம்பழம் ஜூஸ், டொமேட்டோ ஜூஸ் இது மட்டும்தான் சாப்பிட்டேன். நான் டெய்லி சாப்பிடுவேன் அப்படின்னா. அது மாதிரி டொமேட்டோ ஜூஸ் சாப்பிட்றதுனால நம்மளோட ஸ்கின்னுமே நல்ல ஒரு பளபளப்பாக இதாகும். எதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவாலாம் டொமேட்டோ ஜூஸ் குடிச்சேன்னா குழந்தையும் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்கின்னோட இதாகும். ஸோ அதுக்கு அடுத்தாப்பில் நம்ம பார்க்குறது இன்னொன்று என்னென்னா, கருப்பு திராட்சையை வச்சு ஜூஸ். அதுவும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. இன்ஃபேக்ட் கருப்பு திராட்சை எல்லோரும் சீடோடு சாப்பிட்றச்சே நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்களா, அந்த சீடை எடுத்து வச்சுட்டு துப்பிட்டு எடுத்துடுவேன். அது அப்படி பண்ணாதீங்க. இந்த கருப்பு திராட்சையோட சீடை மட்டும் சாப்பிட சொல்கிறா டாக்டர்ஸ் எல்லாம். கேன்சர் ப்ரிவென்டிவாக அது ஆக்சுவலி. ஆனால் இது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். என் தங்கை ஸ்டொமக் கேன்சரில் தான் போயிட்டா. அவளுக்கு நாங்கள் கேன்சர் ஸ்டேஜ் 4 அப்படிங்கிறதே தான் கண்டுபிடிச்சோம். அப்போயே கூட டாக்டர் சொன்னால் இந்த மாதிரி சீடு மட்டும் பிளாக் கிரேப்ஸோட சீடு மட்டும் வாங்கி நல்லா பவுட்ரு பண்ணி அவளை சாப்பிட சொல்லுங்க, கொஞ்சம் அது பெட்டர் ஆகும் அப்படின்னா. அப்போ நான் கேட்டபோது டாக்டர் சொன்னால் பிளாக் கிரேப்ஸோட சீடு ப்ரிவென்டிவே இது. ஸோ நீங்கள் அதை எடுத்து தூர போடாதீங்க. அதோடையே சேர்த்து நீங்கள் இப்போ நான் அரைச்சி ஜூஸ் பண்ணிட போகிறேன். ஸோ உங்களுக்கு அந்த கொட்டையும் சேர்ந்து அதோட நல்லா அரைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜூஸில் அது இறங்கிடும். இப்படி இல்லைன்னா நீங்கள் பழமாக வாங்கியான்னு சாப்பிடுங்க. இது நமக்கு இந்த நாளில் யாருக்கு என்ன எப்போ எந்த மாதிரி வியாதி வருதுன்னே சொல்ல முடியல. பிகாஸ் நம்மளோட ஃபுட் கல்ச்சர் அட் த சேம் டைம் நமக்கு எல்லாமே அடல்ட்ரேஷன் இதில் தான் கிடைக்கிறது. அதனால தான் இந்த மாதிரிலாம் எல்லாருமே கஷ்டப்படுறோம். ஸோ நம்ம கூடிய மட்டும் இயற்கையான முறையில் நம்மளை காவந்து பண்ணிக்கலாமேன்றதுக்கு நான் சொன்னேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. அடுத்தது நம்ம இப்போ பார்க்கலாம். தண்ணி நல்லா திளைச்சுடுத்து இந்த மாதிரி நல்ல திளைச்ச தண்ணியில் நம்ம தக்காளி பழத்தை போட்டுட்டு மூடிடலாம். அப்போ தான் நான் சொல்கிற மாதிரி எங்களுக்கு பல விஷயங்களும் தெரிய வந்தது. நிறைய பேருக்கு நீங்கள் எல்லாருமே கூட படிச்சிருப்பேன், கேள்விப்பட்டிருப்பேன். எல்லாருமே இந்த மாதிரி கிரேப்ஸோட சீட் மாதிரி பச்சை மஞ்சள் இருக்கு இல்லையா, நமக்கு தான் இங்கே விளையிறது, நம்மளுக்கு தான் கிடைக்கிறது. அதானா பேட்டர்ன் பண்ணி வச்சுருக்கிறது அமெரிக்கா, அது வேறு விஷயம். ஸோ அந்த பச்சை மஞ்சளை பொடி பண்ணி பொடி ஃபார்மில் எப்படியா சாப்பிட சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா பச்சை மஞ்சளையே நீங்கள் ஏதான ஒரு ஃபார்மில் சாப்பிட சொல்லுங்க. அதெல்லாம் கொஞ்சம் இது எல்லாத்தையும் வீரியத்தை தடுக்கும் அப்படின்னா டாக்டர். ஆனால் ரெகுலராகவே நீங்கள் உங்களோட டயட்டில் அதெல்லாம் எடுத்துட்டேன்னா இதெல்லாம் கேன்சர் ப்ரிவென்டிவாக. பச்சை மஞ்சளை வச்சு எப்படி ஊறுகாய் போடணும்னு நம்மளோட வீடியோவில் 2-3 வருஷம் முன்னாடியே நான் பண்ணி போட்டிருக்கேன். தயவு செஞ்சு அதை பாருங்க. பச்சை மஞ்சள் நிறைய இடத்துல கிடைக்கிறது. ஸோ அப் டு ஏப்ரல் வரைக்கும் தான் கிடைக்கும், ஏப்ரல் மே வரைக்கும் தான் கிடைக்கும், அதுக்கு மேலே கிடைக்காது. பட் உங்களுக்கு எப்போ கிடைக்கிறதோ அப்போ வாங்கி அந்த பச்சை மஞ்சள் ஊறுகாயெலாம் நீங்கள் போட்டு வச்சுருந்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து நிறைய நாளைக்கு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். அதெல்லாம்
நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறதுக்கு தான். ஸோ எல்லாருக்குமே எது நல்லதோ ஆரோக்கியமாக எது இருக்கலாமோ அதை நம்ம சொல்லலாமேன்றதுனால தான் நான் சொன்னேன். தண்ணி நல்லா தலைச்சுடுத்து அடுப்பை அணைச்சிட்றேன். இதில் தக்காளி பழத்தை போட்டுடுறேன். இது வந்து ஒரு 1/2 கிலோ தக்காளி. தட்டை போட்டு மூடிடலாம். இது வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் இப்படியே மூடி இருக்கட்டும். அப்புறம் நம்ம அந்த தோலியை மட்டும் பீல் பண்ணி எடுத்துகிட்டு சில் வாட்டரில் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அதை ஜூஸ் அரைக்கணும். ஸோ இப்போ நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 1 இன்ச் துண்டத்துக்கு 2-3 துண்டும் இஞ்சி போட்டிருக்கேன். தோலை சீவிட்டு எடுத்து இஞ்சி போட்டிருக்கேன். இது வந்து ஒரு 10 நெல்லிக்காய். அது ஹனி விடுறேன். இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட ஹனி விட்டுக்கோங்க. ஜஸ்ட் கொஞ்சமாக ஒரு 4 புதினாவும் இதில் போடுறேன். கொஞ்சமாக ஒரு 1/2 கப் தண்ணி விட்டுருக்கேன். நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இதை தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு 1/2 கப் தண்ணி விட்டுருக்கேன். இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த மாதிரி அரைச்சிட்டு இந்த சக்கையை தூர போட்டுற வேண்டாம். இதை வந்து வச்சு நம்ம தொக்கு மாதிரி கலரி எடுத்துனோன்னா இதுவும் வேஸ்ட் ஆகாத இருக்கும் இல்லையா? ஸோ நல்லா எடுத்துட்டோம். பிளாக் சால்ட் ஒரு சின்னதாக ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். ஸோ இந்த ஜூஸில் ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் புழிகிறேன். ஸோ ஜோரான நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி. இது ஆப்ஷனல், வேண்டாங்கிறவா போடாதீங்க. நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி. இது அப்படியே நல்லா குடிச்சேன்னா அவ்வளோ ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த ஜூஸ் பார்க்கலாம். இது நெக்ஸ்ட் வந்து கிரேப்ஸ் ஜூஸ், பிளாக் கிரேப்ஸ். இது எவ்வளோ மம்மின்னு கேட்டேன்னா ஒரு 1/4 கிலோ. இதில் வந்துட்டு சர்க்கரை போட்டுக்கிறீங்கிறவா சர்க்கரை போட்டுக்கோங்க. இல்லை நாங்கள் நாட்டு சர்க்கரை போட்டுக்கிறோம் அப்படின்னா போட்டுக்கோங்க. இப்படி ஒன்றுமே வேண்டாம், இப்படியே எங்களுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் மைல்டு ஸ்வீட்டாக இருந்தால் போதும், இந்த புளிப்போடு இருந்தால் பரவாயில்லன்னு சொன்னால் இப்படியே நீங்கள் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு 1/2 கப் தண்ணி விடுறேன். ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். ஸோ ஜோராக அரைச்சாச்சு. இதை வடிகட்டிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி அரைச்சிட்டு அது கொஞ்சோண்டு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணலான்னா வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப புளிப்பாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இன்ஃபேக்ட் நான் நெல்லிக்காய் ஜூஸில் கூட கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிட்டேன். நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப புளிப்பாக இருந்ததுன்னா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஜூஸ்னு நம்ம எல்லோரும் சொல்கிறோம். கூடிய மட்டும் எல்லோரும் வந்து ஜூஸாக சாப்பிட்றத விட நம்ம வந்து ஃப்ரூட்ஸாக சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. இதில் இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல், வேண்டாங்கிறவா போடாதீங்க. அதே மாதிரி இதை விட்டுட்டு இந்த ஒரு டம்ளருக்கு ஒரு சின்ன பிஞ்ச் பிளாக் சால்ட் போடுறேன். இது வந்து ஒரு அடிஷ்னல் இதோட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ 2வது ஜூஸ் ரெடி. இப்போ டொமேட்டோ ஜூஸ் பார்க்கலாம். ஸோ டொமேட்டோஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வெடி போட்டிருக்கு, தெரியுறதா? இந்த மாதிரி இருக்கிறது ஒன்று. இது நல்ல கோல்டு வாட்டர், சில் வாட்டரில் போட்டுருங்க. அப்படி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அது உங்களுக்கு தோலி உரிக்கிறது கஷ்டமாக போய்டும். எல்லாத்துலேயுமே மாதிரி வெடி போட்டுற மாதிரி இருக்குது, தெரியுறதா?
ஈஸியாக இதில் தோலியை கட்டிடலாம் நம்ம. நம்மள கையில் பிடிக்க முடியும், அதனால தான் ஜில் வாட்டர் வச்சுக்கோங்க சொன்னேன் நான். திருப்பி அதுக்குள்ளேயே போட்டுருங்க தோலியை உரிச்சிட்டு. ஸோ இதில் 3 தக்காளி தான் கொள்ளும், அதனால் நான் 3 போட்டிருக்கேன். சுகர் இல்லை ஹனி உங்களுடைய சௌகரியம். எலுமிச்சை பழம் 1 பழம் புழியலாம். நான் இதில் 1/2 பழம் இதில் புழிஞ்சிடுறேன். அப்புறம் ஜூஸில் புழிஞ்சிக்கலாம். இது பெங்களூர் தக்காளி தான், அதனால் ரொம்ப புளிப்பு இருக்காது. இஞ்சி 2 பீஸ், பிளாக் சால்ட் 1/4 டீஸ்பூன், கொஞ்சமாக கோல்டு வாட்டர். அரைச்சாச்சு. இந்த அரைச்சதை இதில் வடிகட்டலாம். ஒரு 1/4 கப் வாட்டர் எடுத்துருக்கேன். முன்னாடியே நம்மளோட வீடியோவில் வந்து வாட்டர்மெலன் ஜூஸ்லாம் போட்டிருக்கோம், நிறைய டிஃப்ரெண்ட்டாக அது போட்டிருக்கோம். அதனால் நிறைய ஜூஸ்லாம் இருக்குது, ட்ரை பண்ணுங்க எல்லோரும் அது எல்லாத்தையும். லாஸ்ட் இயர் வந்து ஆம்பண்ணா போட்டிருக்கேன். அந்த ஆம்பண்ணா நீங்கள் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இருந்துட்டு அப்பப்போ கொஞ்சம் அந்த சிரப் மட்டும் விட்டுட்டு மேலே தண்ணி ஐஸ் க்யூப்ஸ் போட்டு சாப்பிட்டேன்னா அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும். லாஸ்ட் இயர் நம்ம பண்ணியிருக்கோம் ஆம்பண்ணா. இதில் இன்னும் கொஞ்சம் வாட்டர் விடலாம். சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு எலுமிச்சை பழம் இன்னும் கொஞ்சம் தேவைன்னா இன்னொரு 1/2 மூடி புழிஞ்சுக்கோங்க. இது போகிறோம் அப்படின்னு சொன்னால் அப்படியே வச்சுருங்க. ஸோ இப்போ நான் வந்து இன்னொரு 1/2 மூடி எலுமிச்சை பழம் புழிகிறேன். ஜோரான டொமேட்டோ ஜூஸ் ரெடி. இதில் நீங்கள் சப்ஜா சீட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஊற வச்சது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி இது துளசி விதை சப்ஜா சீட் சொல்லி கருப்பு கலரில் இருக்கும். இது ரொம்ப குளிர்ச்சி. இதை 1 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ 3 ஜூஸ் ரெடி. நெல்லிக்காய் ஜூஸ், கருப்பு திராட்சை பழ ஜூஸ், தக்காளி ஜூஸ் 3மே ரெடி. இந்த வெய்ய நாளைக்கு ரொம்ப குளிர்ச்சியானது, அட் த சேம் டைம் ஹியூமிடிட்டி பூஸ்ட் பண்ண ஜூஸ். இதெல்லாம் ஸ்கின்னை வந்து நல்ல பளபளன்னு வச்சுக்கிறது இது. ஸோ நமக்கு இந்த வேர்வையில் இந்த வெய்ய நாளில் நிறையா வேர்வையில் வழியாக மினரல்ஸ்லாம் லாஸ் பண்ணுவோம், அதெல்லாத்தையும் கெயின் பண்ணி கொடுக்குற ஜூஸ். ஸோ கண்டிப்பாக இது எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கெல்லாம் பிடிச்சதா என்னென்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கும். அதுவும் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் கிளாஸாக இருக்கும். எல்லாருக்கும் அது இந்த சமயத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு இதுதான். பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.